நீங்க சில அடிப்படையான விஷயங்களை நீங்க தவற விட்டீங்க. அதை உங்களுக்கு பிடிச்சு கொண்டாலே உங்களுக்கு பிரச்சனை சரியாயிரும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா. நாங்க போதும் ஓகேங்க போது உஸ்தாத். அந்த அடிப்படையான விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் தெரிஞ்சு வரும். அல்லது நாங்க அந்த அந்த விஷயத்தை விட்டுட்டு நாங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நாங்க திருத்திக் கொள்ள முடியாது. Right? சரி, ஃபர்ஸ்ட் ஓதுங்க சொல்றேன். உஸ்தாத் ஃபர்ஸ்ட் வசனம் ஓதட்டுமாங்க உஸ்தாத்? ஓதுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்க உஸ்தாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அய்யஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். திருப்பி ஓதுங்க. அய்யஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். இப்ப ராவணிட்டு இல்ல, ஆனா நீங்க ஓதுன ஹோம்ஒர்க் ராவணி நீட்டி அனுப்பிக்கிறீங்க. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக் என்ன? இந்த ராவ நீட்டாம ஓதுறதுங்கிறது உங்கள்ட்ட இருக்கிற நீங்க பிடிச்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஓகேங்க வசனத்துல உஸ்தாத். வேற நீட்டுறதுக்கு இடம் ஒன்று இல்ல. மத்ததெல்லாம் சரி. எந்த ஒரு சொல்லையும் இந்த வசனத்துல நீட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்ப நாங்க அதை கவனமா எடுத்துக்கிறோம். அடிச்சு பிடிச்சி நீட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஃபாஸ்டா ஹைவே ஸ்பீட்ல ஓட்டுறல. நான் நிதானமான ஸ்பீட்ல போகணும். பட் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். يحسب ஓகேங்க أن உஸ்தாத். لن يقدر عليه أحد. எடுத்து பாருங்க. ஓகேங்க நீட்ட உஸ்தாத். நீட்டாம ராகம் எடுத்து பார்ப்போம். ஓகேங்க. அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். யகுதிரா என்றதுக்கு பின்னால நிப்பாட்டக்கூடாது. சரி, இன்னொரு முக்கியமான ஓகேங்க விஷயம். எந்த காரணம் கொண்டும் அயஹுசபு அயஹுசபு என்றும் வந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது வசனத்துல என்னிடத்துல வார பிழைகள் என்ன என்கிறத நீங்க விளங்கணும். 3 வகையான பிழைகள் வருது. தவறுதலாக வரக்கூடிய பிழைகள் மொத்தம் 3 பிழைகள் இருக்குது. ஒன்று ஐயஹு சபு என்று நான் ஓதுறேன். இதை நான் இதுக்கு பின்னால என்ற ஓதலை நான் திருத்திக் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது யகுதிர ஓகேங்க உஸ்தாத். சில நேரத்துல இதுவும் ஒரு பிழை. மூணாவது, இந்த இடத்துல நான் ஓதுற நேரத்துல ஃப்ளோ ட்ரக்ல ஓதி கொண்டு வந்து இந்த இடத்துல திடீர்னு நிப்பாட்டேன். இது 3 தான் உங்களோட ஓகேங்க முதலாவது. உஸ்தாத். செல்ஃபா பிராக்டிஸ் பண்ண நேரம் இந்த மூணுலயும் மூணையும் ஒரேடியா டார்கெட் பண்ணாம ஃபர்ஸ்ட்டுக்கு சபு என்ற சொல்ல டார்கெட் பண்றேன். அது கிளியர் ஆகி போடுறேன். அதுல பிரச்சனை விட்டுறல. அதுக்கு பின்னால யகுதிர என்ற சொல்ல டார்கெட் பண்றேன். யகுதிர நீட்டிடக்கூடாது. யகுதிர என்ற நிப்பாட்டிலையும் கூடாது. இதை டார்கெட் பண்றது. இப்படி ஒவ்வொன்றா கான்செப்டை டார்கெட் பண்ணிட்டு பின்னால அதுக்கு பிறகு என்ன செய்யறது? ஒட்டு மொத்தமாக முதலாவது வசனத்துல நாங்க படிச்ச விஷயம் எல்லாத்தையும் எடுத்து பிழை வராம பிராக்டிஸ் பண்ணி பாக்குறேன். அவ்வளவு விஷயம். அப்ப நான் அப்படி ஓகேங்க பண்ணினால் உஸ்தாத். 2 நன்மைகள் இருக்கிற. ஒன்று, நீங்க டயர்டாக தேவையில்லை. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும், அடே நான் இது சரியாத்தான் ஓதுறேன். இதெல்லாம் என்னோட பிழை. நான் இது பிழையாத்தான் ஓதுறேன். இப்படி ஓதையலா இப்படி பிழை என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலும் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும். ஓகேங்க உஸ்தாத். ஹயர். இரண்டாவது திரும்ப ஓகேங்க உஸ்தாத். وأخرجت الأرض أثقالها. திருப்பி போதுங்க. وأخرجت الأرض أثقالها. உம் திருப்பி தான் நீ ஓதணும். சின்ன பிள்ளை வண்டி. ஓகேங்க உஸ்தாத். திரும்ப ஓதிட்டு வாங்க உஸ்தாத். ஓ ஓ ஓகேங்க உஸ்தாத். وأخرجت الأرض أثقالها. சரிங்களா? கடைசி நிப்பாட்ட லஹா 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 அப்படி நிப்பாடக்கூடாது. அஸ்கா நீட்டிங்க தானே? ஆ ஒரு செகண்ட் நீட்டிங்க தானே? இதான் உங்களோட முதலாவது பிள்ளை. பெரிய பிள்ளை. ஆமாங்க. முதலாவது பெரிய பிள்ளை. உங்களோட ஓதலுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிற பிள்ளை. ராகம் எடுத்து உங்களோட ஓதலுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிற முதலாவது பிள்ளை. இந்த கா என்று நீட்டுறது போல இந்த ஹாவை நீட்டு வரும். கா ஹ அஸ் காலஹ அஸ் காலஹ. ஒரு பாவம். ஓகே உஸ்தாத்.
وأخرجت الأرض أثقالها. இந்த வசனத்திலையும் நீங்க என்ன செய்றீங்க? ஆர் உது என்ன நிப்பாட்டுறீங்க, ஸ்டாப் பண்றீங்க. அப்ப எல்லா வசனத்திலும் ஒரு ஒரு பாருங்க, ஒரு பிழை, ஒரே தவறு எல்லா வசனத்திலையும் மாறி மாறி வருது. என்ன தவறு? வசனத்துல இடையில பேசிட்டு ஸ்டாப் பண்றது. ஆர் உது என்று ஸ்டாப் பண்றது பிழை. சேர்த்தானு ஓதணும்னா ஜாயின் பண்ணி மொத்தமா தான் நாங்க ஓதணும். இல்லைங்களா? ஓகே இந்த உஸ்தாத், வசனத்திலையும் புரியுது. இன்னும் வசனத்துல வேற ஒரு பிழை வருதுன்னா, தேவையில்லாத இடத்துல நாங்க கலக்கி ஓதுறோம். ஆர் உது அதாவது எல்லா அதுவும் வசனத்திலையும் கலக்கிறது. ஆர் து ஆர் உது ஆர் து வித்தியாசம் விளங்குதா? ஆ ஓகே இப்ப உஸ்தாத். நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது இரண்டாவது வசனத்தை திருத்துறதுக்கு முதலாவது ஒவ்வொரு சொல்லா நீங்க பிழை இல்லாம ஓதி பார்த்துக்கணும். முதலாவது இந்த சொல்ல பிரச்சனை வருதா? இதுக்கு முன்னுக்கு அனுப்பின ஹோம்ஒர்க்ல பிரச்சனை வந்திக்குது. எங்க இந்த ஹாவை நீங்க கலக்குறீங்க. வஅஹ்ரஜத்தில் என்று ஓத இயலாது. அப்ப அந்த சொல்ல நாங்க திருத்திக் கொள்ளணும். வஅஹ்ரஜத்தில் வஅஹ்ரஜத்தில் என்று திருத்திக் கொள்ளணும். அதுக்கப்புறமாக இரண்டாவது சொல்லுக்கு வரணும். அர்து 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 முதலாவது சொல்லையும் திருத்திட்டீங்க, இரண்டாவது சொல்லையும் திருத்திட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பிழை இல்லாம வருதா, கலத்துதல் இல்லாம வருதா. பிழைண்டா என்ன? பிழைண்டா உங்களோட ரெண்டு பிழை. இதுல ஹாவ கலக்கினது, இதுல ராவ கலக்கினது, ரெண்டு தான் பிழை. அப்ப ரெண்டும் கலக்காம வருதா? وأخرجت الأرض وأخرجت الأرض. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த ஒரு சொல்ல டார்கெட் பண்ணணும். இப்ப இந்த சொல்லுக்குள்ள முதலாவது பிரச்சனை என்ன இருக்குது? முதலாவது பிரச்சனை இந்த ஹாவ நீட்டுறது போதாதுங்கிறது பிரச்சனை. சரியா? قالها அஸ்பாலஹ அஸ்பாலஹ என்று வரணும். அதுக்கு பின்னால என்ன செய்யணும்? அதுக்கு சேர்த்தி பின்னால ஓதுன நீங்க அந்த மூலத்தையும். அதுக்கு பின்னால இந்த மூணையும் சேர்க்கணும். இப்ப மூணு உங்களுக்கு கிளியர். இப்ப ப்ராப்ளம் இல்லாம வரணும். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகணும். அப்ப இதுல எத்தனை ஸ்டெப் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது, தேர்ட் ஸ்டெப் இது, ஃபோர்த் ஸ்டெப் இது, 5 ஸ்டெப். 5 ஸ்டெப்ல தான் 5 ஸ்டெப், 5th ஸ்டெப், 5வது ஸ்டெப்ல தான் முழு வசனத்தையும் நீங்க டார்கெட் பண்ணணும். இப்படி ஓதாம நீங்க மூணு சொல்லையும் திருப்பி 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 ஓதினால் ஓதல் திருந்தாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதுல பிழை விட்டீங்க. உங்களோட வாய்க்கு அதை பழக்கப்படுத்த கஷ்டம். அப்படிங்க ஸ்டெப்பா குயிக்க இறங்கணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு மாறுறது இது உங்களோட கையில தான். ஏன்னா நீங்க தான் ஓதுறாள். ஓகே நீங்க தான் டயர்டா போக்குள்ள விளங்கும். எனக்கு இந்த சொல் தான் கஷ்டமாயிக்குது, என்னால இந்த சொல்லத்தான் திருத்திக் கொள்ள கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பலமுறை ஓதுற நேரம் மொட்டவாக விளங்கும். அப்படி நான் என்ன செய்யணும்? அவசரமா அந்த சொல்ல மட்டும் டார்கெட் பண்ணணும். சரி, இப்ப நீங்க சொல்லையும் டார்கெட் பண்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல இப்ப அர்து இந்த சொல்ல டார்கெட் பண்றீங்க. ஓகே உஸ்தாத். சரியா? பட் இந்த அர் சொல் அறுதும் வரணுமாங்க உஸ்தாத்? அறுதும் வரணும் உஸ்தாத். அர்து கொஞ்சம் அர்து நீங்க வர ஆ ஜஸ்ட் ஓகே உஸ்தாத். وأخرجت الأرض لها أخرجت الأرض أثقالها أثقالها أخرجت أخرجت الأرض أثقالها. ليس الله بأحكم الخاطئين أيحسب أن لم يره أحد. ஹாய். இப்ப நாங்க வந்து விஷயத்துக்கு வருவோம். உங்களோட ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓகே. சரி, இப்ப தெரியுது இந்த உஸ்தாத். அர்து என்ற சொல்லுல உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இப்ப அறுது 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 நிக்கிறீங்க. பட் அந்த ரா வந்து கலக்கப்பட்டு தான் கொண்டிருக்குது என்றால் அதை விடவும் சின்ன ஸ்டெப்புக்கு நீங்க வரணும். அந்த சொல்லோட இடத்துக்கு மட்டும் வரணும். அர் அர் அர்
அர்து அர்து என்று சொல்லி அர்து குறிப்பிட்ட எழுத்துக்கு பேசிட்டு நாங்க பழகணும். உண்மையிலேயே உங்களுக்கு பார்க்க நேரம் நாங்க சின்ன பிள்ளை போல பழகுறது இருக்கும், பழகுற மாதிரி இருக்கும். செய்ய வழி இல்லை. நாங்க அப்படி பழகினாதான் நாங்க எங்கட பிழை திருத்திக் கொள்ளையிலும். சில பேர் என்ன செய்யறேன்னு சொன்னால் முழு வசனத்தையும் 60 முறை 500 முறை 1000 தடவையும் ஓதுற ஆனா திருந்தாது. அதான் அதுட உண்மை என்றால் ஓத 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 நாங்க எங்கட பழைய ஓதல் தான் எங்கள்கிட்ட விளங்கும். அதுதான் சரி மாறி விளங்கும். நான் பிழை விடாமத்தான் ஓதுற மாதிரி விளங்கும். இல்லைங்களா? அப்ப பிழை திருந்தாது. இல்ல உஸ்தாத். ஓ, தப்பு அது சரி. தப்பு இருக்குன்றது தெரியுது உஸ்தாத். அது சரி, கட்டாயம் பார்த்து மூணாவது பாவம். ஓகேங்க உஸ்தாத். நான் திரும்ப அந்த செகண்ட் ஒரு தடவை ட்ரை பண்றேங்க உஸ்தாத். செகண்ட் ஒன் நான் திரும்ப ட்ரை பண்ணட்டுமா ட்ரை பண்ணுங்க, உஸ்தாத்? பிரச்சனை இல்லை. وأخرجت الأرض أثقالها இல்ல. أس أثقالها வரல. அதுக்கு ஓகே இப்ப நான் உஸ்தாத். சொல்லியிருந்த நான் சிஸ்டம் ட்ரை விளங்கிட்டு பண்றேங்க தானே? உஸ்தாத். வெயிட் நான் இப்ப சொல்லியிருந்த சிஸ்டம் விளங்கிட்டு தானே? இப்ப நீங்க ட்ரை பண்ணாலும் முதல்ல ஓது புரியுது இல்லாம தான் உஸ்தாத். போகும். நான் இப்ப சொல்லியிருந்த விஷயம் விளங்கினா எப்படி திருத்தணும்னு சொல்லி அதுக்கு நீங்க செல்வா பழகுங்க. இதுதான் செய்யணும். ஆமாங்க. மூணாவது பாவம். ஓகேங்க உஸ்தாத். أليس الله بأحكم الحاكمين. அஹ்கமில் என்கிறது அடுத்த முக்கியமான பிழை. அலிஃப்லையும் பிழை இது. பாருங்க, ஒரே சொல்லுக்குள்ள ரெண்டு இடத்துல பிழை أحكم. வருது. ஹாலையும் பிழை வருது, அலிஃப்லையும் பிழை வருது. இது ரெண்டு ஓகே. பிழையை திருத்தணும். பி அஹ்கமில். எப்படி? பி بأحكم. அஹ்கமில். بأحكم. பி அஹ்கமில். ஓகே. அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்? அதோட ஒரு சொல்ல சேர்த்து மோதி பார்க்கணும். அதுக்கு பிறகு முழு வசனத்துக்கு போகணும். அப்ப ஓகேங்க இப்ப உஸ்தாத். உங்களோட திருத்தியாச்சு. இன்னும் ஒரு அப்படின்னா வாட்டி ட்ரை பி பண்ணட்டுமா உஸ்தாத்? அஹ்கமில் ஹாகிமீன். விலங்கல் என்ன சொன்னீங்க? இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்றேங்க உஸ்தாத். அந்த தேர்ட் வெர்சஸ். ஆ أليس الله بأحكم الحاكمين. அலைஸ் அல்லாஹூ என்று நிப்பாட்டுறீங்க ஒரு பிள்ளை. ரெண்டாவது புதிய பிள்ளை போன கிளாஸ் தான் இங்கேயும் கலக்குறீங்க. ஹாக்கிமீன் என்று வருது. இப்ப நான் இதுல உங்களுக்கு ரெண்டையும் நான் ஆமாங்க செய்த வேலை உஸ்தாத். உங்களுக்கு எல்லாம் விளையாடுறது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப இந்த சொல்லை முடிச்சுக்கிறோம். இப்ப ரெண்டுலயும் பேர் வந்துட்டு ஹாக்கிமீன் ஹாக்கிமீன் உன் உன் என்றதை பழகணும். அதுக்கு பின்னால அந்த பாக்ஸுக்கு வரணும். ம். அதுக்கு போற முழு வசனத்துக்கு போகணும். ஓகேங்க உஸ்தாத். ம், சரி. நாளாகும். ஓகேங்க உஸ்தாத். أيحسب أن لم يره أحد. ஹாக்கு மேல மதுரை அடையாளம் நிக்குது. நீட்னா சரி. யராஹூ அஹது. இன்னும் இழுக்கணுமாங்க உஸ்தாத் இதுக்கு? இழுக்கம் தானே, மத்துக்கு மேல அடையாளம் பண்ணிக்குது. இந்த மதுரை அடையாளம் பண்ணி ஆமா. எத்தனை செகண்ட் இடணும்? ஆமா. 3 செகண்ட் நீட்டணும். 3 செகண்ட் இடணும். ஓகேங்க உஸ்தாத். أيحسب أن لم يره أحد. இப்ப வரையும் நான் பிழையிலாம் புரியுதுங்க உஸ்தாத். இப்படி பிழைய திரும்ப திருத்துற ட்ரை சிஸ்டம் பண்ணி வரைக்கும் இப்ப தரப்போற வேலை இருந்தா தனித்தனியா நீங்க பிழைய ஒவ்வொரு திருத்தணும். வேர்டா சரியா? ஒவ்வொரு வசனத்தையும் குறைஞ்சது ஒவ்வொரு நீங்க ஒரு வேர்டா 10 மினிட்ஸ் டைம் எடுத்து சரியா ஒவ்வொரு வசனத்துக்கு டைம் கொடுக்கணும். குறைஞ்சது 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். ஓ, 10 மினிட்ஸும் முழுமையாக உட்கார்ந்து உட்கார்ந்து ஓதி 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 கொண்டிருக்கிறல்ல, அப்படி ஓதினா தீர்ந்தாது. ஒவ்வொரு வசனத்தையும் 10 நிமிஷம் எடுத்து ஓதுங்கோ என்றால் அந்த கேன்சர் பிழை. அப்படி ஓதினா திருந்தாது. டயர்ட் ஆகிற மட்டும்தான் மிச்சம். 10 மினிட்ஸ் டைம் எடுத்து ஒவ்வொரு அதாவது வசனத்தையும் தவறு. டார்கெட் பண்ணி நான் சொல்லி தந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். விளங்கி நான் புரிஞ்சு நான் சொன்ன விஷயம். புரியுதுங்க உஸ்தாத். மிஸ்டேக்ஸ் எந்த எந்த வார்த்தைகள்ல வருதோ அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்றீங்க. அப்புறம் ஒரே வசனமா அதை கன்வெர்ட் பண்ணி ஓதணும். அப்படித்தானே உஸ்தாத்? முதலாவது மிஸ்டர், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க திருந்தணும். அது நீங்க
அந்த சிஸ்டத்தை பிடிச்சிக்கிறோம் ரெக்கார்டை கேட்டு எப்படி டெஸ்ட்டுக்கு எதை பார்க்கணும், செகண்ட் எதை பார்க்கணும், ரெக்கார்டு third கேட்டேங்க எதை உஸ்தாத். பார்க்கணும், ஃபைனலி எப்படி வந்து சேரணும். ஃபைனலா ப்ராக்டிஸ் ஓகேங்க பண்றது உஸ்தாத். தான். ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னா எங்களுக்கு ஒர்க்கை திருப்பி செஞ்சு தரணும். அது வரைக்கும் நாங்க ஓகேங்க உஸ்தாத். உதாரணத்துக்கு இப்படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ண நேரம் திருப்பி இந்த இடம் பிழையா போய்த்திடும். அப்ப என்ன ப்ராப்ளம்? திருப்பி என்ன செய்யணும்? திருப்பி ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்ல தான் வரணும் இல்லைங்களா? எங்க டயர்டை பார்க்காம ஆமாங்க எங்கட உஸ்தாத். இது ஆமாங்க பார்க்காம உஸ்தாத். திருப்பி நாங்க ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட்ல இருந்து நாங்க வந்தா தான் எங்களை நாங்க பிக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். இன்ஷா அல்லாஹ் நல்லா டைம் எடுத்து ப்ராக்டிஸ் ஓகேங்க பண்ணி வாங்க உஸ்தாத். பாப்போம். ஓகேங்க.